Hi guys, welcome to my another new vlog. This is solo traveler Arun. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா உத்திரகோசமங்கை மங்களநாத சுவாமி திருக்கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில். இந்த சிவன் கோயிலுக்கு ஒரு தனி சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் தான் உலகில் தோன்றிய முதன் சிவன் கோயில். ஓகேங்களா, அதாவது வேர்ல்டு ஃபஸ்ட்டு சிவன் டெம்பிள் இந்த கோயில் தான். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷம் பழமையான கோயிலுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆக்சுவலி சிவன் 7000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது. பட் இந்த கோயில் பார்த்திங்கன்னா பெருசாக பேசப்படாத ஒரு கோயிலுங்க. இப்போ சிவன் கோயிலே பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, சிதம்பரம், இந்த மாதிரி எவ்வளவோ கோயில் நல்லா பிரபலமாக இருக்குது. பட் இந்த கோயில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பிரபலம் இல்லாமல் இருக்குங்க இந்த கோயில். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இந்து சமய அறநிலை கீழே வராது. இந்து சமய அறநிலைன்றது உங்களுக்கு என்னென்னு தெரியும் நினைக்கிறேன். அதாவது நம்ம கவர்மெண்ட்டு கீழே வராது இந்த கோயில். இந்த கோயில் மெயின்டைன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் சமஸ்தானத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு ராஜ பரம்பரை, அவங்க தான் இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால தான் என்னவோ இந்த கோயில் பெரிதும் பேசப்படாத ஒரு கோயிலாக இருக்குது. இந்த கோயில் அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 வருஷம் பழமையான ஒரு மரம் ஒன்று இருக்குது. இந்த கோயிலோட சைஸு பார்த்திங்கன்னா மொத்தம் 20 ஏக்கருங்க. மொத்தம் சைஸு 20 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா மொத்தம் 1000 சிவபக்தர்கள் சேர்ந்து இந்த கோயிலை கட்டினதாக ஒரு வரலாறு இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் ராமநாதபுரம் வந்துடுங்க. ராமநாதபுரம் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து 1 ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குங்க இந்த கோயில் போகிறதுக்கு. அதுவும் ராமேஸ்வரம் நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸு, கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்ஸு அதெல்லாம் போயிட்டுருக்கு. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கோபுரம் இருக்குது. அந்த கோபுரத்தை இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோயிலில். ஸோ இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு வேறு எதனா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோயிலில் சிவன் எப்படி இருப்பார் பார்த்தீங்கன்னா நடராஜர் வடிவில் இருப்பார். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நடராஜர் சிதம்பரமில் இருக்கும் பார்த்தீங்களா, அதே போல் தான் இங்கேயும் இருப்பார் சிவன். உள்ளே கேமரா எடுத்துகிட்டு போகக்கூடாது, நாட் அலோடு. சார் அதனால் நான் உள்ளே வீடியோ எடுக்கலை, வெளியே மட்டும் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்து வர வீடியோ உங்களுக்கு காமிக்கும் யூடியூப்பில். நம்மளோட அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அது உங்களுக்கு இன்னொரு 2 டேஸில் வரும் அந்த வீடியோ. சரி, ஓகே, நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். பாய்.